எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக. அதோட பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம எப்படி பூஜை பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்ச உடனே பூஜை சாமான்லாம் எல்லாமே விளக்கிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே பூஜை அறையை தான் ரெடி பண்ணணும். பூஜை அறையில் வந்து விளக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு நம்ம என்னெல்லாம் அங்கே ஸ்வீட் வச்சு நம்ம இறந்தவங்க கிட்ட படைக்க போகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சுவாமிக்கிட்டேயும் நைவேத்தியம் வச்சிடணும். இப்போ எல்லாமே வச்சுட்டு சுவாமிக்கிட்டே எல்லாம் விளக்கேற்றியாச்சு. இங்கே நம்ம கற்பூர ஆராதனை காட்டுறதில்லை, ஏன்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் மாறுபடும். அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க கிட்ட தான் வச்சு எல்லாமே வச்சு படைப்போம். ஆனாலும் பூஜை அறையில் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம். அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை ரெடி பண்ணியிருக்கோம், அதே போல் சுசியம் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எல்லாம் நேற்றே நைட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு காலையில் ரெடி பண்ணியாச்சு. அதோட இட்லி ரெடி பண்ணிட்டோம். அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தான் மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். சூப்பராக மதியானத்துக்கு வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே மட்டன் குழம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் இலையில வைக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா மங்கள ஓசை வச்சிடணும். மங்கள ஓசை வச்சுட்டு தான் எப்பயுமே நான் விளக்கேற்றுவேன். இது வந்து இறந்தவங்கக்கிட்ட தனியாக விளக்கேற்றி வாழைப்பழம்லாம் வச்சு நம்ம எல்லாமே வத்தி கற்பூரம்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம ட்ரெஸ்லலாம் வந்து குங்குமம்லாம் வச்சு எல்லாம் வச்சாச்சு. அதே போல் பட்டாசு பாக்ஸும் வச்சுருக்கோம் படைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வச்சு நம்ம படைக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இலைலாம் போட போகிறோம். சின்ன கிஃப்ட் பாக்ஸு அதுக்கு தான் படைக்கிறதுக்குன்னு தனியாக வாங்கணும், கீழே வாங்கினதெல்லாம் வேறு இருக்குது. அதுதான் இது கொஞ்சம் நம்ம படைக்கணும் இல்லையா, அதுக்காக சாஸ்திரத்துக்கு இது வச்சுருக்கோம். இப்போ நம்ம இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் கடையில் வாங்கியிருக்கோம், அது வச்சுட்டோம். நம்ம செஞ்சது வந்து முறுக்கு, பாதுஷா, அதோட குலோப் ஜாமு, அதோட சுசியம் செஞ்சுருக்கோம், வடை செஞ்சுருக்கோம், கறி குழம்பு, இட்லி, மிக்சர். இதுதான் வச்சு இப்போ நான் வந்து படைக்க போகிறேன். முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம படைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே கற்பூரம் ஏற்றுறப்ப அங்கே பசங்க வந்து பட்டாசு கொளுத்துவாங்க. பார்த்திங்கன்னா உடைச்சாச்சு. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து படைக்க போகிறாங்க. தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே வச்சிடணும் தேங்காய் ரெண்டு பக்கமும். அவ்வளோதான். இப்போ போயிட்டு வெடி வெடிக்க வேண்டியது தான். எப்படி போங்கப்பா? கலர் பேப்பர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் ஒரே பச்சை பசுமையாக இருக்குது, ஒரே மழையாங்க. இங்கே டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிலத்துல எல்லாமே நல்லா தண்ணி நிற்குது. இந்த மழைக்கே வந்து நிறைய தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து அடாமழையெல்லாம் இருந்ததுன்னா இந்த ரோட்லேயே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரோட்லேயே நிறைய தண்ணி வந்து போயிட்டுருக்கும். இந்த இடத்த நம்ம கடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்து இங்கே போகும். இப்போ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடைலாம் முடிஞ்சிட்டு நிலம்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுதான் தண்ணியெலாம் வந்து அப்படியே பயங்கரமாக நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட வரப்போகிறோம். போகிற வழி நடுக்கும் இந்த மாதிரி தான் நிலத்துல தண்ணியாக நிற்கிது. எல்லோரும் இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக வந்து அறுவடையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லாம் வந்து தண்ணியில் மாட்டிடும். ரொம்ப எல்லாருமே விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அறுவடையை பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணிக்கணும் இல்லையா. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காலநிலைக்கேற்ப நம்மளும் வந்து மாற்றம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கணும். நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 2 hours இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடுவோம். வந்துட்டு இப்போ பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. ஒரே சத்தம் தாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீட்டில் போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாயந்தரம் தான் பட்டாசுலாம் நிறைய கொளுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப வந்து லாங்காகிடும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.